ஸோ அதற்கு அடுத்ததில் நம்ம பாலிட்டினா என்ன அப்படிங்கிற இன்ட்ரோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ், அதனால நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். வாட் இஸ் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். இல்லையா, ஒரு அறிமுகமாக அரசியலமைப்பு பற்றின ஒரு அறிமுகமான இந்த வகுப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். சிலபஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஒரு பேசிக்ஸ் பற்றி சொல்லுவோம். பாலிட்டி பற்றி சொல்லித்தரத்துக்கு, பாலிட்டியை பற்றின அந்த எக்ஸ்ட்ராவை பற்றி பேசுகிறதுக்கு, லைக் வந்து ஃபெடரலிசம்னா என்ன, அதை பற்றிலாம் பேச நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இருக்குது. பட் பாலிட்டியோட பேசிக்ஸ் என்ன, அதை வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியராக புரிய வைக்கணும்னு நினச்சேன். அது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா டக்குன்னு அதை எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சி கடந்து போயிடுறாங்க. பட் அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டுனா, நீங்கள் ஒன்ஸ் அந்த பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா வந்துட்டு அந்த பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்ட்டுனா, அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ வேணால் படிச்சிக்கலாம். நீங்கள் நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா கிளியராக தெரியணும். சரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்ட்டுனா, இப்போது இந்த இடத்துல இருக்க 100 பேரில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்க ஒருத்தன் இருக்கணும். அப்போ தான் வேலை செய்ய முடியும். நம்ம 100 பேரும் ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருந்தால் 100 ஒப்பீனியன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், வேலை செய்யவே முடியாது. நம்ம எப்போதும் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது பாலிட்டி கிளாஸில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு. இப்போ இந்த 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 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 புக் ஷெல்ஃப் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் முடிவு பண்ணுறேன் புக் ஷெல்ஃப் வைக்கணும்னு, நானே தூக்கிட்டு வந்து வச்சுறேன். இல்லை எல்லார்ட்டையும் கேட்குறேன்னா ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த புக் ஷெல்ஃப் இங்கே வைக்கலாம், அங்கே வைக்கலாம், அங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இல்லை அதை வெளியே வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம், வித்தியாசமான ஒப்பீனியன் இருக்கும், வேலை செய்ய முடியாது. அப்போ யார் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டுனா, வரலாறு ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை டிசைட் பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, போர், சண்டை போடுறோம். சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையா, இந்த போரில் வெற்றி பெறக்கூடிய மன்னன், ஒரு இளவரசன் அல்லது வாட்டவர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், சண்டை போடுறோம். அவனுக்கு வந்து வீரனா, சண்டை போட்டால் ஜெயிக்கிறானா, அவன் ஜெயிச்சிட்டானா அவன் தான் முடிவெடுப்பான், அரசனாயிடுறான். அந்த போர் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ போரில் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா நான் சொல்கிறத எல்லோரும் கேளுங்க. அப்போ அந்த போரில் வெற்றி பெற்ற அரசன் அவன் முடிவு எடுக்கிறான். இங்கே புத்தக ஸ்டாண்ட் வைக்கணுமா, வைக்க வேண்டாமா, இங்கே என்ன நடக்கணும், நடக்கக்கூடாது, யார் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க அந்த அரசன் கையில் போயிடுது. யார் அரசன் அப்படிங்கிறது எப்படி முடிவாகுது அப்படின்ட்டுனா, யார் அரசன் அப்படிங்கிறத போர் வந்து முடிவு பண்ணுது. சண்டை போடுறோம், சண்டை போட்டு ஜெயிச்சா அவன் தான் வந்து அரசன், கிங், அந்த மாதிரி ஆகிடுது. இவனுக்கு அடுத்து யார் வரணும் அப்படிங்கிறத அரசன் என்ன சொல்கிறான், என்னோட வாரிசு தான் வரணும் அப்படிங்கிறான். அவன் யாரை கை காட்டுறானோ வரலாம். மேபி அவங்களோட அரசனோட பையனோ பொண்ணோ இல்லை வேறு யாரோ ஒருத்தங்களை அரசன் கை காட்டுறானோ, அரசன் யாரை கை காட்டுறானோ அவன் வரலாம். ஆனாலும் இவனுக்கு என்ன இருக்கணும்னா சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு திறமை இருக்கணும். ஏன்னா வேறு யாரோ ஒருத்தன் இவங்க கூட சண்டைக்கு வரானா, அந்த சண்டையில் இந்த வாரிசு தோற்று போய்டுறான்னா, இந்த சண்டையிலேருந்து இந்த வாரிசை தூக்கி போட்டு இந்த போரில் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்துடுவான். அப்போ எல்லா இடத்துலையும் போனால் ஒரு வெற்றியாளன் சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் தான் அந்த இடத்துக்கு வரான். ஸோ அப்போ இந்த வெற்றியாளன் வரதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டுனா, மக்கள் பெருசாக துன்புறுறாங்க. நம்ம இப்போ ஒரு டெமோக்ரஸியில் இருக்கோம். அதனால் பக்கத்து நாடு நம்ம மீது படையெடுத்து வந்த நம்மளை பிடிக்கிறதோ இல்லை நம்ம படையெடுத்து போகிறதோ அந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் நிறைய ஒரு மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் அதனால் வந்து ஒரு மாதிரி அதனால் அலைக்கழிக்கப்படுவாங்க. மக்களுக்கு நிறைய ஆபத்து வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக போகுது, இது சரியில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. ரெண்டாவது, இந்த அரசன் அப்படின்னு வரும்போது யார் அரசனாக இருக்கணும்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. எல்லாரும் அந்த இடத்துல ஈவன்தோ பக்கத்தில் இருந்து ஒரு அரசன் வந்து சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னா கூட அந்த அரசன் யார் அப்படின்னா ஒரு சாமானியன் அந்த அரசனுங்கிற இடத்துக்கு வர முடியாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்காக நம்ம புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்ட்டுனா, தட் இஸ் டெமோக்ரஸி. அப்போ டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டுனா, மக்களாட்சி அப்படின்னு பேர் வைக்கிறோம். இந்த டெமோக்ரஸியை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும், டெமோக்ரஸினா என்ன, அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டுனா, ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் ரூம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு 100 பேர் இருக்கும். இந்த கிளாஸ் ரூம்குள்ளே நான் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கணும்னு முடிவு பண்ணுறேன். இப்போ நானே முடிவு பண்ணி நானே தூக்கிட்டு வந்து வச்சிடறேன் அப்படின்ட்டுனா அது வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி. ஏன்னா ஒரு தனி மனிதன் என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் இங்கே செயல்படுறேன். இதுவே இந்த இடத்துல ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், என் முன்னாடி இருக்கக்கூடிய 100 பேர்கிட்ட கேட்குறேன். அந்த 100 பேரோட ஒப்பீனியனில் 50% மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த புக் ஷெல்ஃபை நான் வைக்கிறேன், இல்லைனா அந்த புக் ஷெல்ஃபை நான் வைக்கல. அப்போது நான் எப்படி வேலை செய்கிறேன், இங்கே என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறத ஒரு தனி மனிதனாக நான் முடிவு பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்டு முடிவு பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும்னா அப்போவும் 100 பேருக்கு 100 ஒப்பீனியன் இருக்கும், அப்போவும் வேலை செய்ய முடியாது. அப்போ அதை நான் எப்படி சரி பண்ணுறேன் அப்படின்ட்டுனா, இங்கே இருக்கக்கூடிய 100 பேரில் 50% மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறேன். ஸோ அப்போது 50% பீப்புள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இங்கே கொண்டு வந்து நான் புக் ஷெல்ஃப் வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா அந்த புக் ஷெல்ஃபை கொண்டு வந்து வச்சுறேன்.
அப்போ அடுத்து நான் அந்த புக் ஷெல்ஃபில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் ஒரு முறையும் அதே மாதிரி மக்கள்கிட்ட கேட்குறேன். அதில் 50 பேர் கை தூக்குறாங்க, நான் கொண்டு வந்து வச்சுறேன். இதில் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, இன்றைக்கி ஆமான்னு சொல்லுவான், அப்புறம் இல்லைன்னு சொல்லுவான். இது மாதிரி மாறி மாறி ஏதாவது இஷ்யூ வரலாம்ல. அதனால் என்ன பண்ணிடுறேன், பேப்பரில் எழுதி ஆதரவுன்னு சொன்னவன் எல்லாம் ஆதரவுன்னு கையெழுத்து வாங்கிறேன், எதிர்ப்புன்னு சொன்னவங்கள்ட்ட எல்லாம் எதிர்ப்புன்னு கையெழுத்து வாங்கிறேன். அப்போ ஆதரவு எதிர்ப்பு இது எல்லாம் சரி வரையாக கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நான் அதை வச்சுக்கிறேன். அதற்கு பேர் சட்டம் அப்படின்னு நான் பேர் வச்சுறேன். இட் இஸ் கால்டு லா. இப்போ அந்த நான் எழுதி வச்சதில் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் செயல்படணும். எந்த இடத்துல வைக்கணும், புக்கை யார் மாற்றணும், புக்கு தீர்ந்து போச்சுன்னா யார் வைக்கணும், இல்லை ஒரு புக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன ரூல்ஸ், கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ், இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தங்க போராட்டம் பண்ணுறாங்க, இல்லை புக்கை எனக்கு இந்த புக் ஷெல்ஃபை இந்த இடத்துல வைக்க வேண்டாம், வகுப்பறைக்கு வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்கன்னா, அப்போது அவங்க சட்டத்துக்கு புறமாக நடந்துக்கிறாங்க. இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அதை வந்துட்டு விரும்புகிறாங்க, வகுப்பறைக்கு வெளியில் புக் ஷெல்ஃப் வச்சிடலாம் அப்படின்னா, மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து மறுபடியும் நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிடல எங்கே புக் வைக்கணும் என்ன, அதெல்லாம் எடுத்து எல்லார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்குறேன். அப்போது 50% எனக்கு அதுக்கு மெஜாரிட்டி கொடுக்குறாங்க, 50% அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, அதை திருத்தி வகுப்பறைக்குள்ளே அந்த புக் ஷெல்ஃபை வைக்க வேண்டாம், அதை வெளியே வச்சிடலாம் அப்படின்னு திருத்தி மறுபடியும் கொண்டு போய் அந்த பேப்பரை வச்சிடறேன். அதுக்கு பேர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன், சட்ட திருத்தம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா பேப்பரில் எழுதி வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு காணும்னு சொல்லிட்டு போய் பேங்க்கில் சொன்னீங்கன்னா, அங்கே பேங்க்கில் என்ன பண்ண சொல்கிறாங்க, உங்களை எழுதி தர சொல்கிறாங்களா? ஏன் எழுதி தர சொல்கிறாங்க? நம்ம வாய் வழியாக சொன்னால் போதாதா அப்படின்னா, ஏன்னா அதுதான் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட். நாளை பின்ன திரும்ப வந்துட்டு நான் சொல்லவே இல்லை, மாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க. அதுபோல் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி அதில் என்னென்ன சரி எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் விவாதித்து எல்லாரோட ஒப்பீனியனை கேட்டு அதில் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு எழுதி வச்சிடறோம். அதற்கு பேர் சட்டம் அப்படின்னு பேர் வச்சிடறோம். சரி, சட்டம் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அரசன் போர் வெற்றி பெற்றான், அவன் தான் அரசனாக இருந்தான். அந்த மெத்தட் வந்துட்டு கிங்டம்னு சொல்கிறோம், அரசாட்சி. அந்த மெத்தட் வந்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணுறோம். மக்களாட்சிக்கு வரோம். மக்களாட்சியில் நேரடியாக மக்கள்கிட்ட கேட்குறோம். அதில் ஒரு 50% ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அந்த வேலையை செய்கிறோம். 50% ஆதரவு தெரிவிக்கலைன்னா அந்த வேலையை செய்யலை. புரியுது, சிம்பிளாக இருக்குது. ஆனால் மக்களாட்சியில் ஒரு பிக்கெஸ்ட் ட்ரபிள் இருக்குது, ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்ட்டுனா, சரி இப்போ என் கண்ணு முன்னாடி 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேர்கிட்ட நான் வந்து ஆதரவு கேட்டு அதில் 50 அல்லது 51 பேர் ஆதரவு தெரிவித்தா அந்த வேலையை நான் செய்கிறேன். அது வந்து ஈஸியாக இருக்குது. என் கண்ணு முன்னாடி 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, 100 கோடி பேர் இருந்தாங்கன்னா, ஒரு முறையும் ஒரு வேலையும் செய்யும் போது நான் அந்த 100 கோடி பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டுனா அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் என் முன்னாடி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதை சரி செய்யணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டெமோக்ரஸியை 2ஆக உடைக்கிறேன். ஒன்று பேர் டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று பேர் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பேர் வைக்கிறேன். நேரடி மக்களாட்சி, இன்னொன்று பேர் மறைமுக மக்களாட்சி அப்படின்னு பேர் வைக்கிறேன். இந்த மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அது என்ன மறைமுக மக்களாட்சி அப்படின்ட்டுனா, இஃப் சப்போஸ் வேற ஒரு அறையில் 1 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் 10,000 பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 10 பேர்த்த இந்த அறைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ வேற ஒரு அறையில் இருக்கக்கூடிய 1 லட்சம் பேருக்கு 1 லட்சம் பேர்கிட்டையும் கேட்டு என்னால் முடிவெடுக்க முடியாதுங்கிறதுனால 10,000 பேருக்கு ஒரு பிரதிநிதின்னு சொல்லி 10 பேர்த்த ஒரு 10,000 பேருக்கு ஒரு பிரதிநிதியை சூஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 10 பேர் என்ன முடிவு பண்ணுறானோ அதை வச்சு தான் அந்த 1 லட்சம் பேருக்கு நம்ம வந்து புக் ஷெல்ஃப் வைக்கலாமா வேண்டாமா, அந்த 1 லட்சம் பேர் இருக்க இடத்துல லைட் போடலாமா அல்லது ஃபேன் போடலாமா, அவங்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய 10 பேர் தான். நீங்கள் அது ஒரு புரிதலாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இப்போ இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அப்ராக்சிமேட்டாக 120லேருந்து 140 கோடி மக்கள் இருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளே வெறும் 770 பேர் தான். அதுவே தமிழ்நாட்டுக்குள்ளே மிக குறைவாக ஒரு மினிமம் நம்பர்ஸாக ஒரு 8 கோடி பேராவது இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் எம்எல்ஏ கவுண்ட்டு 234 பேர் தான். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 234 பேர் இந்த 8 கோடி பேர் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த 8 கோடி பேர் மக்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போனால் 1000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு இந்த 234 பேரில் 50% மெஜாரிட்டி இருந்தாவே அவங்க வந்து அதை முடிவு பண்ண முடியுது. அப்போ இங்கே இவ்வளோ மக்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுற மிக குறைவான எண்ணிக்கையிலான நபர்கள் இருக்காங்களா. ஸோ அப்படி இருந்தால் அதற்கு பேர் மறைமுக மக்களாட்சின்னு சொல்கிறோம். விச் இஸ் நேரடியாக மக்கள்கிட்ட கேட்காம மக்களின் பிரதிநிதிகள்னு சொல்லி கொஞ்சம் பேர்த்த செலக்ட் பண்ணிட்டு வந்து அந்த பிரதிநிதிகள் மூலமாக முடிவு எடுத்தோம்னா அதற்கு பேர் மறைமுக மக்களாட்சி. நேராக மக்கள்கிட்டயே கேட்டோம்னா நேரடி மக்களாட்சி. சரி, ஓகே, இப்போ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, அரசாட்சி இது எல்லாமே புரியுது. போரில் வெற்றி பெற்றானா அரசன் இந்த போர் முறை வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு எலெக்ஷனுக்கு வரும். மக்களாட்சிங்கும் போது மக்கள்கிட்ட கேட்கணும். நேராக மக்கள்கிட்டே கேட்டால் நேரடி மக்களாட்சி, மக்களோட பிரதிநிதிகள்கிட்ட கேட்டு முடிவெடுத்தால் மறைமுக மக்களாட்சி. புரியுது. இன்னும் கூட ரொம்ப கிரவுண்டடாக புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகாரத்தை கொடுக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் அந்த அதிகாரம் தவறாக போயிடாமையும் பார்த்துக்கணும். இந்த சென்சிட்டிவான விஷயத்தை நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கலாம். இந்தியாவில் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் ஒரே ஒரு பார்லிமெண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு பிரதமர் தான் இருப்பார், பிஎம். மொத்த இந்தியாவுக்கு ஒரே ஒரு பிரதமர்.
ஆனால் எல்லா மாநிலத்திலையும் முதலமைச்சர்கள் இருப்பாங்க. சரி, இப்போ இன்றைக்கி இந்தியாவில் 28 மாநிலம் அப்படின்னா 28 சிஎம் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்துட்டு 2 யூடியோட சிஎம் இருப்பாங்க. ஸோ அந்த கதை புரியும். அப்போ இந்தியாவில் 28 சிஎம் இருக்காங்க, ஒரே ஒரு பிரதமர் தான் இருக்காங்க, 1 பிஎம் இல்லையா, விச் இஸ் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு பார்லிமெண்ட்டு. ஆனால் சட்டசபை எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கும். 28 மாநிலம்னா 28 மாநிலத்திலேயும் சட்டசபை இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவோட பிரதமரை கூட எடுத்துக்கோங்களேன். இந்தியாவோட பிரதமர் வந்து மக்களை சந்தித்து பேசுகிறார். நான் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆதரவு கேட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரதமர் ஆகிறார். மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் போன ஆட்சியில் என்ன பண்ணணும், அடுத்து வந்தால் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, அதில் உள்ள பிழை என்ன, நல்லது என்ன, கெட்டது என்னன்னு சொல்லி பேசி விவாதித்து மக்களை வந்துட்டு பேசி ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. இப்போது முப்படை தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி, மொத்த இந்தியாவுக்கு முப்படை தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், விச் இஸ் வந்துட்டு மிலிட்ரி, அதே போல் வந்துட்டு கப்பல் படை, காலாட்படை 3க்கும் சேர்த்து ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கார். முப்படைகளுக்கும் தளபதி, மிலிட்ரி, கப்பல் படை, அதே போல் வந்து விமானப்படை, ஏர்வே, நேவி, மிலிட்ரி 3க்கும் சேர்த்து ஒரு தளபதி இருக்கார். அவருக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். துப்பாக்கிகளை இயக்க தெரியும், இராணுவத்தை இயக்க தெரியும், ஸ்னைப்பர்ஸ் இயக்க தெரியும், ஃபைட்டர் ஜெட்ஸ் இயக்க தெரியும், எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய பயிற்சி எடுத்தவர் அவர். அவர் திடீர்னு வந்துட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு, இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு இந்தியாவை வந்துட்டு கைப்பற்றிட முடியுமா அப்படின்னா மேபி சான்சஸ் ஆர் தேர். பக்கத்தில் உள்ள நாடுகளில் நீங்கள் அந்த மாதிரி நடக்கிறத கவனிக்கலாம். எடுத்துக்காட்டால் ஒரு இராணுவ தளபதி வந்து அந்த நாட்டோட பிரதமரை வந்து இப்படி ஜெயிலில் போட்டுட்டு மக்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் ஒரு நாட்டில், அந்த நாட்டில் வந்து தீவிரவாத கூட்டம் வந்து அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க. அந்த நாட்டில் மக்கள் வந்து குறிப்பாக அரசு வேலையில் இருந்த ஒருத்தங்க வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து சம்பள உயர்வுக்காக போராடுறாங்க. அப்போ சம்பள உயர்வு கேட்டு முன்னாடி நின்றவங்க எல்லாத்தையும் வரிசையில் இருக்க கொஞ்சம் பேர்த்த சுட்டு தள்ளிட்டு, இப்போ யார் யாருக்கெல்லாம் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டால் மற்றவங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு இராணுவ பலத்தை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மொத்த இந்தியாவில் உள்ள அத்தனை இராணுவமும் உங்கள் பேச்சை கேட்குது. காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை எல்லாம் உங்கள் பேச்சை கேட்குது. பயங்கர சக்தி வாய்ந்த நபராக இருக்கீங்க நீங்கள். அப்போது ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ ஏதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோ தாக்கிட்டு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அந்த பகுதிக்கு நான் தான் வந்து இன்சார்ஜ் அப்படின்னு அந்த இடத்த கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா நம்மளே தான் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்துருக்கோம். அப்போ பயிற்சி கொடுத்து நம்ம அவங்கள தயார்படுத்தி வச்சாதான் எதிரி நாட்டிலேருந்து நம்ம கூட சண்டைக்கு வரும்போது நம்ம அவங்கள எதிர்த்து போர் பண்ண முடியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த பயிற்சியின் மூலமாக அந்த நபர் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டுனா நம்ம நாட்டையே கைப்பற்றிடக்கூடாது. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. அப்போ அதிகாரத்தை கொடுக்கவும் செய்யணும், அந்த அதிகாரம் கைமீறி போகும்போது, தவறாக போகும்போது அந்த அதிகாரத்தை பறிச்சுக்கவும் செய்யணும். ஸோ அப்போ அதை சரிவர நம்ம கையாண்டால் தான் இந்தியாவில் மக்களாட்சி அப்படின்னு ஒன்று நிலைச்சு நிற்கும். கிட்டத்தட்ட கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவில் நம்மளால் வந்துட்டு மக்களாட்சியை எலெக்ஷன் நடத்தி மேபி அதன் மீது நிறைய விமர்சனங்கள், பாசிட்டிவான விஷயம் இதெல்லாம் இருந்தால் கூட கடந்த 75 ஆண்டுகளாக நம்ம மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை நம்ம நாட்டுக்குள்ளே அரசியல் கெட்டு போச்சு அப்படின்னா இங்கே யாருமே நிம்மதியான ஒரு நார்மலைஸ்டு லைஃப்பை வாழ முடியாது. அரசியல் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணும், அரசியல் எல்லாரையும் பாதிக்கும். நீங்கள் யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம், யுக்ரைனில் இருக்க ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கலாம், பள்ளிக்கூடம் போனவங்களாக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம். திடீர்னு தலை மேலே குண்டை போட்டு நீங்கள் இனிமேல் வந்து எனக்கு அடிமைப்பட்டு இருக்கணும், இல்லை எங்கள் நாட்டோடு சேரணும் அப்படின்னு நம்ம கல்லூரி மேலேயோ நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்து மேலேயோ யாராவது குண்டை போட்டாங்கன்னா அந்த நார்மல் லைஃப் அப்படிங்கிறது கெட்டு போயிடும். அந்த நார்மல் லைஃப்புங்கிறது கெட்டு போகாமல் நம்மளை பார்த்துக்கிறது எது அப்படின்ட்டுனா நம்ம நாட்டோட அரசியல், இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இந்த பாலிட்டிக்ஸ் தான் நம்மளை அதில் வந்துட்டு சிக்காமலும், அதில் வந்துட்டு வறுமையில் போய் மாட்டிக்காமலும். இப்போ பக்கத்தில் ஒரு நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் அடி வாங்கிட்டான். பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்தாலும் அந்த நாட்டில் வந்துட்டு சரிவர வாழ முடியாது. அதே போல் இராணுவ ரீதியாக பிரச்சனை வந்துட்டாலும் அந்த நாட்டில் சரிவர வாழ முடியாது. இதில் எல்லாம் போய் மக்கள் மாட்டிக்காமல் மக்களை கவர்ன் பண்ணி நிறுத்துறது என்ன அப்படின்ட்டுனா இந்த அரசியலமைப்பு. ஸோ இந்த அரசியலமைப்பு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, கடந்த 75 ஆண்டுகளாக மக்கள் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்கிறதுக்கு அடித்தளமாக இருந்ததே இந்த அரசியலமைப்பு, விச் இஸ் பாலிட்டி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அரசியலமைப்பை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம என்ன தான் வந்துட்டு மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு இராணுவ பயிற்சி இல்லை. என்ன தான் நம்ம இராணுவ பயிற்சி கொடுத்துருந்தா கூட அவங்க நாட்டை கைப்பற்றிடாமலோ இல்லை வேறு ஏதாவது சர்வாதிகார போக்குக்கு போயிடாமலோ அவங்கள தடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்போ இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த அரசியலமைப்போட வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான, ரொம்ப அவுட்லைனரும் ரொம்ப ரொம்ப மேலோட்டமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ரொம்ப எலாபரேட்டாக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு சிம்பிள் ப்ரொசீஜராக இந்த இன்ட்ரோ வந்துட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொத்த அரசியலமைப்பு 3 தூண்களின் மீது செயல்படுதுன்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்,
லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இல்லையா, மொத்தம் 3 தூண்கள். இது வந்துட்டு நீதி, அதே போல் இது வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டசபை, சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு, லெஜிஸ்லேஷன், சட்டமன்றம். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றனா நிர்வாகம் இல்லையா. இந்த நிர்வாகம், லெஜிஸ்லேஷன், இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றனா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, விச் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நீதிபதி அப்படிங்கிறவங்க பரீட்சை எழுதி தன்னோட அந்த நீதித்துறை சார்ந்த அறிவை நிரூபித்து வந்துடுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க எக்ஸாம் எழுதி வருவாங்க. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவோ அல்லது அந்த எம்எல்ஏவிலேருந்து அமைச்சராகவோ, முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ வரேன் அப்படின்ட்டுனா அதெல்லாம் லெஜிஸ்லேஷன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இப்போ நான் என்னோட திறமையை நிரூபித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகி குரூப் 4ல் 2ல் 1ல் யூபிஎஸ்சியில் இது மாதிரி எக்ஸாமை கிளியர் பண்ணி வரேன்னா நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். நான் என்னோட திறமையை ஜுடிஷியரியில் காட்டி அங்கேருந்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வரேன் அப்படின்ட்டுனா நான் வந்து ஜுடிஷியரி. இப்போது இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஜுடிஷியரி மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு துறை சார்ந்த செக்ரட்டரியாக இருக்குன்னு வச்சுப்போம். வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்கான செக்ரட்டரியாக இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்கான செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரோ ஒருத்தர் இருக்கார். இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்கான அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், மினிஸ்டர் அப்படின்னு இருப்பார். இந்த அமைச்சரும் எக்ஸிக்யூட்டிவ் தான். அப்போது ஒரு துறையை பார்த்துக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இருப்பார்ல, அவரும் எக்ஸிக்யூட்டிவ் தான். அப்போது ஒரு அமைச்சர் அல்லது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம். ஆனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்னவாக முடியாது அப்படின்ட்டுனா தேர்தலை சந்திக்காமல் பிரதிநிதி ஆக முடியாது. வித்தியாசம் புரிஞ்சுக்குவீங்கன்றிருக்கு. ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபேக்டை 3ஐயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்புங்கிறது 3 தூண்கள் இருக்குது இல்லையா. அதில் ஒன்று வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றம். இன்னொன்று வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் இல்லையா. இது வந்துட்டு இந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதை கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய நிர்வாகி. இவங்க தான் நிர்வாகத்தை பார்த்துக்கூடியவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவாக மாறலாம், ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவாக மாற முடியாது. சப்போஸ் அவர் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வரலாம். ஆனால் இவர் என்ன ஆக முடியாது அப்படின்ட்டுனா நேரடியாக சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புக்குள்ளே போக முடியாது. அப்போது ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, அவரும் ஒரு துறையை பார்த்துக்கிறாரு, அப்போ அவரும் எக்ஸிக்யூட்டிவ் தான். அதுக்கடுத்தல ஜுடிஷியரின்னு சொல்கிறோம். இந்த ஜுடிஷியரி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அப்படின்னா என்னென்னா, நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டம் ஏற்றாங்க, 21 வயது ஆனால் தான் பெண்களுக்கு திருமணம் பண்ணணும். பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயதுங்கிறது இன்றைக்கி 18 இருக்குது. அந்த 18ங்கிறத 21 மாற்றணும் அப்படின்னு இந்தியாவோட பிரதமராகவே ஒருத்தர் இருந்தால் கூட பிரதமர் வந்து திடீர்னு என்ன பண்ணிட முடியாது, மைக்கை பிடிச்சி நாளையிலிருந்து 21 வயது ஆனால் தான் பெண்களுக்கு திருமணம் பண்ணணும், அதுதான் வந்து குறைந்தபட்ச வயது அப்படின்னு அறிவிக்க முடியுமா? முடியாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணணும், சட்டம் இயற்றணும். அப்படின்னா என்னது, பார்லிமெண்ட்டில் போய் லோக்சபா, அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கையெழுத்திட்டு சட்டம் இயற்றணும். ஏன் சட்டம் இயற்றணும்? இப்போ லோக்சபாவில் போய் ஒரு பில்லு பாஸ் ஆகும்போது அது ஒரு தனி மனிதனோட ஒப்பீனியனாக இல்லாமல் லோக்சபாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிநிதிகளில் 50% ஆகிடுது. ராஜ்யசபா போகும்போது இங்கே உள்ள எல்லா பிரதிநிதிகளில் 50% ஆகிடுது. இந்த 2 பேரோட ஒப்பீனியன் கிடைச்சாதான் அதன் பிறகு அது எங்கே போகும், பிரசிடென்ட். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். ஒரு தனி மனிதன் தன்னோட விருப்பத்திற்கு ஏற்ப நடந்துக்கிட்டான்னா அதற்கு பேர் மன்னராட்சி. அதுவே என்னோட முடிவை நான் எல்லார்கிட்டையும் சொல்லி அதில் 50% எனக்கு ஆதரவு தெரிவித்து அதன் பிறகு நான் போய் செயல்பட்டேன்னா அதுதான் மக்களாட்சி. அப்போ பிரதமராகவே இருந்தாலும் சட்டம் இயற்றி அதன் பிறகு தான் அதை செயல்படுத்த முடியும். சரி, இப்போ ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க, பெண்களின் திருமண வயது 21ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெண்களின் திருமண வயது 21ன்னு சொல்லிட்ட பிறகு 21 வயது ஆனால் தான் பெண்களுக்கு திருமணம் பண்ணுறாங்களா அப்படின்னு உறுதி செய்ய வேண்டியது, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த வேண்டியது. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணலை அப்படின்ட்டுனா அதற்காக தண்டனை கொடுத்து அதை சரிவர கொண்டு வர வேண்டியது, இது எல்லாம் நிர்வாகிகளோட பொறுப்பு. இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெண்களுக்கான ஒரு துறை இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் அமைச்சராக இருக்க போகிறாங்க. அந்த துறை சார்ந்த நிர்வாகத்தை பார்க்கறதுனால அமைச்சரும் நிர்வாகியாக இருப்பாங்க. ஆனால் நிர்வாகி அமைச்சராகவோ மக்கள் பிரதிநிதியாகவோ இருக்க மாட்டாங்க. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிறீங்கன்றது. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அல்லது இவங்க போய் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சரியாக சேர்த்தலை, அல்லது மக்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டுனா இவங்க எல்லாத்தையும் தாண்டிய ஒரு அதிகபட்ச சுப்ரீம் கமாண்ட் யார்கிட்ட இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்ட்டுனா ஜுடிஷியரிட்டு இருக்குது. இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்கலாம், ஜுடிஷியரியால் சட்டம் இயற்ற முடியாது. இட் கெனாட் எனாக்ட் லா. சட்டம் இயற்ற முடியாது. ஆனால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற அளவுக்கு ஜுடிஷியரிக்கு அதிகாரம் இருக்குது. எடுத்துக்காட்டால் இப்போ தமிழ்நாட்டில் ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு ஒரு சட்டம் இயற்ற சட்டமன்றத்தால் தான் முடியும். ஜுடிஷியரி சட்டம் இயற்ற முடியாது. சட்டம் இயற்ற சொல்லி அட்வைஸ் பண்ணலாம், நம்ம படிப்போம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, இது மாதிரிலாம் நிறைய படிப்போம். பட் இப்போதைக்கு சட்டம் இயற்ற முடியாது. ஆனால் சட்டம் இயற்றப்பட்டுருச்சு, ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் ஃபைனுன்னு சட்டம் இயற்றிட்டாங்க.
இப்போ அதை எதிர்த்து ஒருத்தர் கேஸ் போடுறாருன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி 1000 ரூபாங்கிறது ரொம்ப அதிக தொகையாக இருக்குது, ஒரு 500 ரூபாயா தப்பு தான், ஆனால் கூட 1000 ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால 500 குறைக்கலாம் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாரு. அப்போது அதை கன்சிடர் பண்ணி அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியுமா? ஜுடிஷியரியால் அறிவிக்க முடியும். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற வேலை தான் யாரோடது? எக்ஸிக்யூட்டிவோட. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, ஜுடிஷியரினா என்ன, எக்ஸிக்யூட்டிவ் என்ன வேலை பார்க்குறாங்க, ஜுடிஷியரி என்ன பண்ணுறாங்க, அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணுறாங்க, இது தெளிவாக. சட்டம் இயற்றுறது லெஜிஸ்லேட்டிவோட வேலை, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டியது எக்ஸிக்யூட்டிவோட வேலை. இதில் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டாவோ, மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தாவோ, வேறு மக்களுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாவோ அதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டியது ஜுடிஷியரியோட வேலை. சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்றிருக்கேன். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இது இல்லாமல் 4th பில்லர்னு சொல்லி நம்ம மீடியாவை படிப்போம், அது வேறு கதை. பட் இப்போதைக்கு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இது வந்துட்டு சட்டம், அதே போல் இது வந்துட்டு நிர்வாகம், இது வந்துட்டு நீதித்துறை. அப்போ நீதித்துறையோட சுப்ரீமசி என்ன, நிர்வாகியோட வேலை என்ன, அதே போல் லெஜிஸ்லேட்டிவோட வேலை என்ன, இதெல்லாம் படிக்கிறோம். நீங்கள் ஒரு சிம்பிளாக சினிமாவில் இது மாதிரி பார்த்துருக்கலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை விட, ஐஏஎஸ் படித்த ஒரு 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 ஆஃபீஸரை விட ஒரு 3வது படித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு பிரதிநிதிக்கு அதிக அதிகாரமா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு விமர்சனமாக நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். அதிக அதிகாரம் தான். ஏன் அதிக அதிகாரம் அப்படின்னா, இவர் 3வது படிச்சிருக்கலாம், 5வது படிச்சிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் இவர் மக்களின் பிரதிநிதி. மக்கள் அவரை அவங்களோட தலைவனாக, அவங்களோட பிரதிநிதியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவருக்கு அதிக அதிகாரம் தான். இவர் ஐஏஎஸ் கூட படிச்சிருக்கலாம், ஆனால் இவர் தன்னோட திறமையை நிரூபித்து வந்த ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட மனிதன், இவர் மக்களின் பிரதிநிதி. அப்போ யாரோட அதிகாரம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம அரசியலமைப்பை எழுதுகிறோம் அப்படின்ட்டுனா, மக்களின் பிரதிநிதிகளுக்கு தான் அதிக அதிகாரம். ஆனால் கூட இவங்க குற்றம் இழைத்தா அதை கண்டிக்கிற அளவுக்கு ஜுடிஷியரிக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவில் இந்த அரசியலமைப்பு கொஞ்சமாச்சு அதை சரிவர எழுதி சரிவர இயங்குனதுனால தான் ஒரு 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 கொஞ்சமாச்சு நம்மளால் வந்து ஒரு நார்மலான லைஃப்பை இயக்க முடிஞ்சது. ஈவன்தோ கடந்த 75 இயர்ஸாக நிறைய நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருந்தால் கூட ஒரு மிலிட்ரி ரூல்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு கடினமான சூழலுக்குள்ளேயோ போகாமல் குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எலெக்ஷன் வந்து அது மாதிரியான சூழல்லாம் சரிவர நடந்ததற்கான காரணம் அரசியலமைப்பு தான். சட்டம், அதுபோல் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம், அதுபோல் ஜுடிஷியரி இது சரியாக இருந்தது தான். பாலிட்டியோட பேசிக்ஸை புரிஞ்சிக்கிட்டு பாலிட்டி படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏன் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற காரணம் ஒன்று இருக்குது. எடுத்துக்காட்டால் நான் எல்லார்ட்டையுமே எப்போதுமே சொல்கிறது உண்டு, நீங்கள் வந்து சிறந்த நடிகராக இருக்கலாம், சிறந்த தொழிலதிபராக இருக்கலாம், சிறந்த வந்து ஒரு மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கான பணிகளை செய்யலாம், நீங்கள் என்னவா வேணா இருக்கலாம், எல்லா வேலையும் சிறந்த வேலை தான். இந்த வேலைக்கு வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா எல்லாரும் படிக்கிறாங்கன்னு படிக்காதீங்கன்னு சொல்கிறது உண்டு. ஸோ அப்படி நீங்கள் ஒரு வேளை இந்த எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் படிக்கிறதுக்கான காரணத்தை, நீங்கள் ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது, அண்ட் இட் இஸ் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். அந்த 2 அவ்வளோ சூப்பரான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அரசியலில் புரிஞ்சிக்கிறதுக்கு, பொருளாதாரத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, மக்களோட அந்த ஏற்ற இறக்கங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு, அது மாதிரி நிறைய சூப்பராக இருக்கும். பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒண்டர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு ஒரு வேலிடேஷனையே பாலிட்டி வந்து கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சப்ஜெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு விடுதலை வாங்கிட்ட பிறகு உலகின் மிக நீண்ட அரசியலமைப்பை எழுதி முடிச்சிட்டோம். ஸோ அப்போ உலகின் மிக நீண்ட அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுக்கான விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இந்த 3 தூண்கள் பற்றி புரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த அந்த கதை என்ன, எப்படி வந்துட்டு நம்மளோட அரசியலமைப்பு கடந்து வந்துச்சு, அதை வந்துட்டு நம்ம படிப்போம். சரி, இப்போ வந்துட்டு 3 செக்ஷனாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பின் வரலாறு, எடுத்துக்காட்டாக நம்மளை பிரிட்டிஷ் ரூல் பண்ணது, அதற்கு முன்னாடி என்ன இருந்தது இல்லை, அதை பற்றி எல்லாம் படிக்கிறது. பிரிட்டிஷ்க்கு முன்னாடி, பிரிட்டிஷ்க்கு பிறகு, இதெல்லாம் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படின்னு படிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இல்லையா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் வரலாறு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி. அண்ட் அதுக்கு அடுத்ததில் மேக்கிங். சரி, இப்போது ஒரு சிம்பிள் பாயிண்ட்டாக நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. 1947 பிரிட்டிஷ் வந்துட்டு நமக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. 1952 தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக எலெக்ஷன் எல்லாம் முடித்து, ஈவன்தோ நம்ம 1950 அரசியலமைப்பு வந்துட்டு நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். ஜனவரி 26 அன்றைக்கி நம்மளோட அரசியலமைப்பு எல்லாம் எழுதி முடித்து நடைமுறைக்கே வந்து சேர்ந்துருச்சு. அரசியலமைப்பு எழுதி முடித்தது நவம்பர் 26, 1949 நம்ம அரசியலமைப்பு எழுதி முடிச்சிட்டோம். நவம்பர் 26 இது கான்ஸ்டியூஷன் டே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, விடுதலை கொடுத்தது 1947, நம்ம அரசியலமைப்பு எழுதி முடித்தது நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு எழுதி முடிச்சிட்டோம். அது நடைமுறைக்கு வந்ததாக 1950 ஜனவரி 26 சொல்லிட்டோம். அண்டு ஜனவரி 26 தான் நம்மளோட குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே. இதெல்லாம் புரியுது. ஆனால் எலெக்ஷன் நடந்து எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வரத்துக்கு 1952 ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த கேப்புக்குள்ளே, அதாவது 47 குறிப்பாக சொல்லணுன்னா 1946 பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளோட
1947லேயே பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, ஒரே நிமிஷம். சரி, ஓகே, அது போயிடுச்சு போல். 1947 நம்ம வந்துட்டு விடுதலை வாங்குகிறோம். 1946லேயே பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நம்மளோட அரசியலமைப்பை எழுத சொல்லிடுறாரு. 1949 நவம்பர் 26 அன்னைக்கு நம்மளோட அரசியலமைப்பை எழுதி முடிச்சிட்டோம். இதற்கு பேர் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு பேர். 1950 ஜனவரி 26 தான் நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. இதற்கு பேர் வந்துட்டு நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு பேர் வைக்கிறோம், குடியரசு தினம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் சீட்டுக்கு வரத்துக்கு 1952 ஆகிடுது. இந்த ஏரியாலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பில் தானே நம்ம அரசியலமைப்பில் எழுதுகிறோம். சரி, 46லேருந்து 49க்குள்ளே குறிப்பாக சொல்லணுன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் நம்ம அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறோம்ல. 11 மாதம் 18 நாள், இங்கே 2 வருஷம். இந்த 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் நம்ம அரசியலமைப்பில் எழுதுகிறோம் இல்லையா, இதற்கு பேர் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பேர். அரசியலமைப்பின் உருவாக்கம், நம்ம வந்து எப்படி உருவாக்கணும், என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் அரசியலமைப்போட உருவாக்கம், மேக்கிங். இந்த 46க்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் வந்தது, அதிலிருந்து பிரிட்டிஷ்கார கடைசியாக விடுதலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்கல்ல, இந்த செக்ஷன் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பேர். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் வரலாறு. இந்த வரலாறு தான் நம்மளோட அந்த ப்ரிலிம் சிலபஸ்லாம் இல்லைன்னு பார்த்தோம். மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் எடுக்கிறோம். அரசியலமைப்பு எழுதி முடிச்சு நடைமுறைக்கு வந்துருச்சு. 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பில் என்ன இருந்தது? இப்போ மொதல் பக்கத்தில் ப்ரீஆம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருந்தது. அதற்கு அடுத்ததில் வந்துட்டு பார்ட்ஸ் இருந்தது. அப்போ பார்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம். அப்புறம் ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. அப்போ ப்ரீஆம்பிள்னா என்ன, முகவுரைன்னு பேர். ப்ரீஆம்பிள்னா என்ன, இந்த முகவுரைனா என்ன, பகுதிகள் பார்ட்ஸ் அப்படின்னு படிப்போம். பகுதிகள்னா என்ன, அதுக்கு அடுத்ததில் ஸ்கெடியூல் அட்டவணை அப்படின்னு படிப்போம். அப்போ ஸ்கெடியூல்ஸ்னால் என்ன, இதில் பார்ட் 1 அப்படின்னா என்ன, பார்ட் 2 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குடியுரிமை, பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னு ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு வருது தேர்ட் செக்ஷன். இந்த தேர்டிலேருந்து நம்ம எலாபரேட்டாக சிலபஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனும் பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு அந்த இன்ட்ரோ சொல்லியிருந்தோம், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு டெமோக்ரஸினா என்ன, இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன, ஒரு இராணுவ ஆட்சி வராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன, ஒருவேளை வரத்துக்கான வாய்ப்பு இருந்தால் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன, அது மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் என்ன இருக்குது, பிரதிநிதினா என்ன, எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, ஜுடிஷியரினா என்ன, அது மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஒரு முறைக்கு நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பேசிக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்துட்டு அந்த பேசிக்ஸில் கிளியராக இருங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்கிறது ஈஸி. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அடுத்த வகுப்பில் முடிச்சிடலாம். அதற்கு அடுத்ததில் மேக்கிங், அதற்கு அடுத்ததில் ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம முதல்ல வந்து தமிழில் தான் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். தமிழில் நோட்ஸ் தேவை இருந்தது அப்படின்ட்டுனா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அரௌண்ட் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸாவது நோட்ஸ் தேவைன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்துட்டு அந்த நோட்ஸை தயார் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய டைம் ஒர்க்கு, அது இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வேலை செய்யணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தடா.